எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜியோடெஸ் ஆப்பை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஜியோடெஸ் நிறைய பேர் கிரிப்டோ கரன்சி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிரிப்டோ கரன்சியில் எவ்வளோ ஸ்கேம் நடக்குதுன்னு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பார்த்துருப்போம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஏகப்பட்ட ஸ்கேம் வந்து கிரிப்டோ கரன்சியில் நடந்திருக்கு. ஸ்கேம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதோடைய ஃப்யூச்சரை பற்றி ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. கிரிப்டோ கரன்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் இப்படி இருக்கும், இப்படி நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $1 $2 இப்போல்லாம் டாலரில் தான் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா ஏமாத்துறவங்க டாலரில் போயிடுறாங்க. $50 நம்மளுடைய அமைப்பே ஒரு $5000 $4500 கிட்ட வந்துடும் இந்தியன் ருப்பினா. ஓகே, $50ன்றப்போ போயிடும். ஏன்னா தமிழ்நாடுன்னு இல்லை, நிறைய இடத்துல வந்து கிரிப்டோ கரன்சி ஸ்கேம் நிறைய நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஸ்கேம் நிறைய பார்த்துருப்போம், ஏகப்பட்ட கம்பெனிஸ் போயிருக்கு. இருந்தும் அந்த பணம் தேவைன்ற நோக்கத்துக்காக நிறைய பேரை வந்து பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டுங்களா? இதில் வந்தால் இவ்வளோ கிடைக்கும், தீபாவளி பொங்கலுக்குள்ளே உங்களுக்கு லைஃப் செட்டில்மெண்ட் ஆகிடும், அது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உங்களை வந்து என்ன சொல்லுவாங்க, பிரெயின் வாஷ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா? அதுவும் நடக்கும். பட் கிரிப்டோ கரன்சின்றது ஒன்றுமே கிடையாதுங்க. இது வந்து டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எல்லா கண்ட்ரியுமே இது வந்து சில கண்ட்ரியில் ஒன்றும் அப்ரூவ் பண்ணலை, சில கண்ட்ரியில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் இதில் டிஜிட்டல் கரன்சி தான் வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. சில இடத்துல ஏடிஎம்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஏடிஎம்லாம் இன்னும் ப்ராப்பராக நிறைய இடத்துல ஒர்க்கு இன்னும் கொண்டு வரல, பட் வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. சில கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரானு, சில கிரிப்டோ கரன்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணி வாங்குறது விற்கிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி கிரிப்டோ கரன்சியில் போய்ட்டு எம்எல்எம் கான்செப்டில் ஒன்று போட்டால் 2 பேரை நம்ம சேர்க்கணும்னு கான்செப்டில் போனால் அது ஃப்ராடு, ஸ்கேம். 100% ஃப்ராடு, ஸ்கேம். இதுதான் உண்மை. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. அப்படி இல்லை, நான் கிரிப்டோ கரன்சியில் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், ஃப்யூச்சரில் ஒரு 5 வருஷமோ 6 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். கிரிப்டோ கரன்சிக்காக நான் பேசுகிறேன். ஏன்னா நிறையா வந்து ஸ்கேம் நிறைய நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டில் தான் நிறையா நடக்குது. உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட நியூஸ். நீங்கள் கிரிப்டோ கரன்சி ஸ்கேமுன்னு போட்டிங்கனாலே போதும். யூடியூப்பில் ஜஸ்ட்டு கிரிப்டோ கரன்சி ஸ்கேமுன்னு போடுங்க, தமிழ்னு போடுங்க, ஏகப்பட்ட இது லட்சமாக இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிரிப்டோ கரன்சிக்குள்ளே மீட்டிங் போடுவாங்க, ஒரு ஸ்டேஜை போடுவாங்க, பின்னாடி போட்டால் ஊன்னு பேசுறதுக்கு ஒரு 4 பேர் வருவாங்க. இது எப்படி ஆகிடும், இதெல்லாம் போட்டிங்கன்னா வேறு லெவலில் போயிடுவீங்கலாம் சொல்லுவாங்க. உண்மை அது கிடையவே கிடையாது. உங்கள் பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு ஆடையை போட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கிரிப்டோ கரன்சினால் என்ன, கிரிப்டோ கரன்சியில் எப்படி கிரிப்டோ கரன்சி காயின்ஸ்லாம் நம்ம வாங்குறது அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜியோடெஸ்ன்னு ஒரு தமிழ்நாடு கம்பெனி தான். இது எனக்கு தெரிஞ்சு 5 to 6 இயர்ஸ்க்கு மேலே ரன் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லாக ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. கிரிப்டோ கரன்சியில் இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. ஓகேங்களா? இன்னொன்று பார்த்திங்கன்னா பினான்ஸ்னு இருக்குது. பினான்ஸ் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் இது. ஓகேங்களா? ஒன்று பினான்ஸில் வந்து இன்டர்நேஷ்னலாக டாலரில் நம்ம பே பண்ணி கிரிப்டோ கரன்சியை வாங்கி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க முடியும். இல்லை தேவை நமக்கு இப்போ $2 வாங்குகிறோம், அந்த கிரிப்டோ கரன்சி $3 போச்சுன்னா அது விற்றுட்டு வெளியே வந்துட்டு அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கிற மாதிரி அதில் இருக்கும். அதே தான் நம்மளுக்கு ஐஎன்ஆரில் நம்ம பண்ண போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா ஓடிபி வரும் லாகின் பண்ணுறப்போ. இப்போ தான் நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். ஓகேங்களா? க்ரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். அப்புறம் நீங்கள் எம்பின் செட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து செபியில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேஷ்போர்டு உங்களுக்கு வந்துடும். பை செல்லுன்னு ஒன்று இருக்கும், கீழே ட்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கும், ப்ரைஸ் போயிட்டுருக்கும். ஓகேங்களா? நான் ஃபேவரட்டிஸ்ன்னு இருக்குது. ஐஎன்ஆரில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த காயினுக்கு என்னென்ன ப்ரைஸ் போகுதுன்றது இதில் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? லோ ப்ரைஸ் காயின்லேருந்து எல்லாமே இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியாது. ஓகேங்களா? உங்களுக்குன்னு என்ன காயின் தேவையோ, சப்போஸ் டிஆர்எக்ஸ்ன்னு போட்டால் ட்ரான் வந்துடும். ட்ரான் வந்து $11. நான் வாங்குகிறப்போ பார்த்தீங்கன்னா, நான் வாங்கிற ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும், $2 இல்லை 50 பைசா சம்திங், $2 $3 தான் இருந்துச்சு. இப்போ $11 வந்திருக்கு. ஓகேங்களா? இது எப்போ
ஒன்றும் ஹியூஜ் அமௌண்ட் போகும் தெரியாது. நான் வச்சுருக்கேன் 262 காயின் உள்ளே வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஒரு 1000 காயின் உள்ளே போட்டு நான் விட்ரா எடுத்துட்டேன். அந்த அமௌண்ட்லாம் விட்ரா எடுத்துட்டேன். இப்படி தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் கிளிக் பண்ணால் நான் எத்தனை பர்சன்டேஜ் வச்சுருக்கேன், எத்தனை காயின் வச்சுருக்கேன்றது இங்கே தெரியும். இது என்னோடய காயின்ஸ். ஓகேங்களா, 222 காயின்ஸ் வச்சுருக்கேன். அது 1500 இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. அது மாதிரி இத்தனை காயின்ஸ், சில காயின்ஸ்லாம் நான் வாங்கி ஜஸ்ட்டு ஸ்டோரேஜ் மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எப்போ தேவைப்பட்டாலும் அதை நான் ட்ரேடில் போய்ட்டு 150 காயின் என்கிட்ட இருக்குது, இந்த ப்ரைஸில் நான் விற்றுறேன்னா விற்றுட்டு செல் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம டேஷ்போர்டில் போனீங்கன்னா இங்கே விட்ரான்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த விட்ராவில் போய்ட்டு இங்கே எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கோ அதை கொடுத்துட்டு நான் வெளியே வந்துடலாம். ஓகேங்களா. அப்படி இல்லை டெபாசிட் பண்ணணுன்னா இங்கே போய் டெபாசிட் 100 ருபீஸ் போட்டு 500 ஃபஸ்ட்டு மினிமம் 100 ருபீஸ்லேருந்து தான் நம்ம பண்ண முடியும். நீங்கள் பண்ணிட்டால் போதும். ஆட் நியூ அக்கௌண்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் டெபாசிட் பண்ணுறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் யூபிஐயும் சரி எல்லாமே சரி. ஓகேங்களா. எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டா தான் உங்களுக்கு இங்கே ஒர்க் ஆகும். எம்பின் எல்லாமே செட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. நான் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இது பண்ணிவிட்டேன். இங்கே டெபாசிட்னோடனே நம்ம 100 ருபீஸ் கொடுத்து செலக்ட் டெபாசிட் மெத்தட்னா உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஜியோ டோஸ்ட் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை என்ன பேங்க்கில் ஆட் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கில் தான் நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும். மறந்துடாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ட்ரேடில் போயிட்டு இப்போ நான் வந்து இனார் இருக்குது. ஓகேங்களா. இது லாஸ்ட் ப்ரைஸ்லேருந்து வந்து லோ ப்ரைஸ்லேருந்து பாருங்கள். பேபி டாட்ச்லேருந்து இதெல்லாம் எப்போவும் பழைய காலத்து காயின். இவ்வளோ காயின் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ ஜஸ்ட்டு ஏதோ ஒரு காயின் நீங்கள் ஃபஸ்ட்டு நெட்டில் சர்ச் பண்ணுங்கள் எந்த காயின் எப்படி போகுதுன்னு. ஓகேங்களா. இங்கே பை செல் இருக்குது. ஓகேங்களா. இங்கே போய்ட்டு பையில் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறோம், ஒரு 100 குவான்டிட்டினா என்ன ப்ரைஸ் அப்படின்றத காட்டும். என்ன ப்ரைஸுக்கு வாங்க போகிறோம், 0.32 இருக்குது. ஓகேங்களா. இப்போ 32 ரூபா கொடுத்தா 100 காயின் நம்ம அதை வாங்க முடியும். 32 ரூபா உள்ளே இருந்துச்சுன்னா. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நம்ம பை பண்ண போகிறோம். செல் பண்ணணுனால இப்படி தான் நான் செல் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இந்த இதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பை செல் பண்ணி டோட்டல் போர்ட்ஃபோலியோ எனக்கு இதில் 3000 ரூபாய் நான் வச்சுருக்கேன். நான் இது வந்து எப்போ வேணால் நான் ட்ரான் வந்து நான் பார்த்திங்கன்னா 1 இயருக்கு ஸ்டேக்கிங் மாதிரி நான் ஜியோடெஸ்லேயே நான் போட்டு வச்சுருக்கேன் 262 காயின். ஓகேங்களா. அது எனக்கு இயர் எண்டில் ஒரு 10 காயின் 15 காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகி வரும். ஓகே, அது பாட்டுக்கு வரட்டும், நான் அப்படி விட்ருக்கேன். இதுதான் கிரிப்டோ கரன்சி. நீ ஒரு வேலெட்டை க்ரியேட் பண்ணு, அந்த வேலெட்டுக்குள்ளே போய்ட்டு நீ $50 போடு, $100 போடு, உனக்கு டெய்லி நீ 2 பேர் $50 இந்த ரைட்டு லெஃப்ட்டில் கொண்டு வா. இல்லை நீ ஒரு சைடை பாரு, நான் கம்பெனி இன்னொரு சைடை பார்த்துக்கும், உனக்கு டெய்லியும் $1 வரும், $2 வரும். அப்படி போனீங்கன்னா அது ஃப்ராடு, 100% ஸ்கேமு. ஏன்னா அது வந்து ஃபேக்காக காயினை க்ரியேட் பண்ணிவிட்டு 1 or 2 months எல்லாம் முடிஞ்சோடனே அந்த காயின் க்ளோஸ் ஆகிடும். ஏகப்பட்ட ஸ்கேம் நடந்திருக்கு. கொஞ்சம் அவேர்னஸோடு இருங்க. ஓகேங்களா. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பட் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இது தெரிஞ்சுக்கங்க. இதுதான் நடக்குது, இதுதான் உண்மை. ஓகேங்களா. தேங்க்யூ.